நேற்று ஃபைல்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட்ஸ் வந்து இன்னைக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எஸ்கியூஎலோட எப்படி கனெக்ட் ஆகுறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடியூல்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் we are going to see about modules. So modules in Python. So first we are going to see about the modules in Python. So Python modules என்னது? So Python, a module is a Python file with .py extension. So including statement and definitions எல்லாமே இருக்கும். Contains a code that you can reuse in several programs. நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து எல்லா several programsல நம்ம reuse பண்ண முடியும். அந்த மாதிரி several programsல அப்ப இதுல வந்து என்ன பண்ண முடியும்? For example, a file containing a Python code. So demo.py ன்னு வச்சுக்கலாம். So example demo.py is called a module and the module name would be a demo. So the module name is a demo. So இதுல யூஸ் பண்றோம். So why Python modules? Why we use Python module? ஏன் யூஸ் பண்றோம்னா provide flexibility to organize code in lexical way. Provides flexibility to organize code. So organize a code in a logical way. So logical wayல நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். enables reusability of code. நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லயே படிச்சிருந்தோம் அதை ரீயூஸ் பண்ண முடியும்னு. சோ அந்த மாதிரி என்னால ரீயூஸ் பண்ண முடியும். helps in debugging code easily. அப்ப என்னது இல்ல நம்ம கோட வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியா என்னால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதுல டைப்ஸ் ஆஃப் பைத்தான் மாடியூல். டைப்ஸ் ஆஃப் பைத்தான் மாடியூல்ல ரெண்டு இருக்கு. built-in module, user-defined module. Next வந்து built-in modules என்னது? built-in modules. So first we are going to see about built-in modules. built-in modules என்னது? A predefined module. அதாவது பார்த்தா பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி predefined module. அப்ப ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே இருக்கும். அது எல்லாமே ஏற்கனவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ். அப்ப யூசர் டிஃபைன்ல யூசர் என்னன்னா யூசர் கிரியேட் அ மாடியூல் to is complex task in a project. So is a complex task in a project. ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறது தான் மாடியூல்ஸ்.
இது தவிர இன்னும் ஒன்று மாடியூல்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து கஸ்டம் மாடியூல்ஸ். கஸ்டம் மாடியூல்ஸ் தான் என்னன்னா you can import your own code too. ஸோ நம்ம வந்து கோட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் சின்டாக்ஸ் இஸ் சேம் ஆஸ் பிஃபோர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த யூசர் டிஃபைன்ட் மாதிரியே தான் இருக்கும். இம்போர்ட் ஃப்ரம் த நேம் ஆஃப் தி பைத்தான் ஃபைல். இம்போர்ட் ஃப்ரம் த நேம் ஆஃப் தி பைத்தான் ஃபைல். அந்த பைத்தான் ஃபைலை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் மாடியூல். எக்ஸ்டர்னல் மாடியூல்னா என்னன்னா பில்ட்-இன் மாடியூல்ஸ். ஸோ இந்த பில்ட்-இன் மாடியூல்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. கஸ்டம் மாடியூல்ஸும் யூசர் டிஃபைண்டும் ஒரே மாதிரி இருக்க போகுது. பில்ட்-இன் மாடியூல்ஸும் எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸும் ஒரே மாதிரி இருக்க போகுது. with Python, Excel modules are downloadable from the internet. ஒரு இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டவுன்லோட் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு you can download Excel module using pipன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். pipன்னு இத வச்சு பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல இருக்கும். you can note this. சோ இத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல என்னென்னலாம் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். So built-in modules. First built-in modules first பார்ப்போம். அதுக்கு ஒவ்வொரு மாடியூல்ஸா we can go with that. built-in modules-ல OS இருக்கும். OS-ல டிஃபால்ட்டா இருக்கும். sysன்னு ஒன்னு இருக்கும். பிளாட்ஃபார்ம் அண்ட் மேத்ன்னு இருக்கும். சி மேத், HTML, டேட், டைம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஏதோ ஒரு குட்டி ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். இந்த யூஸ் பில்ட்-இன் மாடியூல்ஸ்க்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம்ஸ். நியூ டேப்ல இம்போர்ட். ஸோ இந்த இம்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல எப்படி எப்படிலாம் டைப்ஸ் ஆஃப் இது இன்க்ளூட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். டிஃபரெண்ட் வேஸ் டு இம்போர்ட். இம்போர்ட் ரேண்டம். இது மாதிரி இது ஒரு மெத்தட். 5 டைப்ஸ் இருக்கு. இந்த 5 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் இதுல இருக்கும். ரேண்டம் இம்போர்ட் ஆல் பேக்கேஜஸ். ஸோ இந்த இம்போர்ட் அடுத்து இதுல இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப்ஸ். ஸோ யூ கேன் நோட் திஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இம்போர்ட்
ஸோ இப்போ ஒரு சின்ன ஸோ யூ கேன் நோட் திஸ் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ பிரிண்ட் ஆஃப் random dot choice of date time of இது எல்லாமே இன்னைக்குள்ள டேட்டு ரேண்டம்ல ஏதாவது ஒரு சாய்ஸ் வரும். இப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து நம்மளா இப்படி வரும். அப்ப நம்ம ரேண்டம்ல எதுனாலும் அந்த 5 நம்பருக்குள்ள எதுனாலும் வரலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ப்ரோக்ராம். அப்ப பில்ட் இன் மாடியூல்ஸ்க்கு இது ஒரு மாடியூல்ஸ். பில்ட் இன் மாடியூல்ஸ். அப்புறம் எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ் எப்படி பண்றது? சோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். pypi.org. இதுல போயிட்டு என்னனாலும் நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். அப்ப numpy கொடுத்துக்கலாம். numpy. இப்ப நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் numpy டிஃபால்ட்டா இருக்கான்னு. இம்போர்ட் numpy. இப்ப எரர் வந்துச்சுன்னா எரர் வரல. pandas. இப்ப எரர் இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம வேற ஏதாச்சும் கொடுக்கலாம். இப்ப எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ்ல வேற இப்ப numpy pandas ரெண்டுமே இருக்கு. அப்ப வேற ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம். டேட்டா சயின்ஸ்ல இதுலயே நம்ம எப்படி numpy pandas எப்படி இன்ஸ்டால் பண்றோம்னு பார்ப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணோம்னா இப்ப இருக்கும். ஸோ numpy கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப சிஎம்டி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் த சிஎம்டி. இன்ஸ்டால் numpy. ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு வந்துருச்சு. இல்லைன்னா எனக்கு கேட்கும். அப்ப நம்ம மேட்பிளாட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். matplotlib. அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ள போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த வெர்ஷன் தான் வரும். அப்ப ப்ரீவியஸ் வெர்ஷன் பண்ணா ரிலீஸ் ஹிஸ்டரியில போயிட்டு என்ன வெர்ஷன்ஸ் வேணுமோ அதை வச்சு உள்ள போய்க்கலாம். ஸோ இது மாதிரி வச்சு இப்படியும் காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மேட்பிளாட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா இட் வில் பி டேக்கிங் அரௌண்ட். இப்ப நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது. இப்ப இன்ஸ்டால் ஆகுது. அப்ப எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். மேனுவலா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இப்ப இது எப்படி கால் ஃபார் பண்றது எனக்கு? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதை காப்பி பண்ணிக்கலாம். இம்போர்ட் மேட்பிளாட். இப்ப போட்டோம்னா எரர் அடிக்கும். ஸோ எரர் வரல. அப்ப நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே. இந்த மாரி நம்ம பண்ண முடியும். அப்ப இந்த மேட்ப்ளாட் ரிலேட்டடா எதுனாலும் நான் பண்ணிக்கலாம். அப்ப மேட்ப்ளாட் இப்ப NumPy ரிலேட்டடா நம்ம பண்ணலாம். இப்ப NumPy ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். இப்ப NumPy ரிலேட்டடா எப்படி ஒரு மாடியூல்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா NumPy இம்போர்ட் NumPy இல்ல இம்போர்ட் NumPy as np ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப npனா np டாட் இப்ப அந்த 1 2 3 வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். இது மாதிரி NumPy பேக்கேஜ் ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஐ கேன் ஏபிள் டு டூ தட். இப்ப இதுமே எனக்கு எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் we are going to see about யூசர் டிஃபைன்ட் மாடியூல். யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ் எப்படி பண்ணுவோம்னா டாட் பிஒய்ல கிரியேட் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த டாட் பிஒய்ல இதுல பண்ண முடியாது. இதுல என்ன பிஎஸ் கோட்ல பண்ணலாம். அப்படி இல்ல இதுல நம்ம பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. அப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதை வச்சு எப்படி கிரியேட் பண்றது நெக்ஸ்ட் இதுல பாத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்க எதுல பண்ணுவீங்கன்னா யூ வில் பி டூயிங் இன் இது வந்து நீங்க பண்றது வந்து இதுல நம்ம நார்மலா ஐடிஎல்ல பண்ணலாம் ஆர் பிஎஸ் கோட்ல பண்ணலாம். டாட் பிஒய் எக்ஸ்டென்ஷன்லாம் வரும். அப்ப நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருப்போம். அதை சேவ் பண்ணிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதனால நான் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃபைல் 1.py ஃபைல் 2.py இம்போர்ட் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபைல் 2ல போய் ஃபைல் 1 இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் 1 டாட் ஸோ அதை வந்து கால்ஃபர் பண்ணி fn போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை fn ஃபங்க்ஷனை டைரக்டா கால்ஃபர் பண்ணிக்கலாம். டாட் ஃபைல் ஃபைல் 1 டாட் fn ஆர் ஃபைல் 1 டாட் fn. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்.
ஸோ ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டாட் இது வந்து ஐடியில பண்ணலாம், ஆர் ஜூபிட்டர் நோட்புக் அந்த இதுல பண்ணலாம். நம்மளுக்கு இப்ப நம்ம இதுல மாதிரி செட் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ், கஸ்டம் மாடியூல்ஸ், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான், இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால யூ கேன் நோட் திஸ். Next, we are going to see about database in Python. So I'll be removing all the things. Database. எல்லாருமே பைத்தான்ல படிப்பீங்க, பட் டேட்டாபேஸ் எப்படி பண்றதுன்னு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பட் இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ டேட்டாபேஸ்ல என்னன்னா யூஸ் டு ஸ்டோர், மேனேஜ் அண்ட் ரிட்ரைவ் டேட்டா. யூஸ் டு டேட்டாபேஸ் வந்து ஆர் யூஸ் டு ஸ்டோர், மேனேஜ் அண்ட் ரிட்ரைவ் டேட்டா. ஸோ பைத்தான்ல என்ன பண்றோம்னா டேட்டாபேஸ்ல என்னன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறோம், அதுதான் பண்றோம். அப்ப இதுக்கு வந்து பைத்தான்ல நிறைய டேட்டாபேசஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் நம்ம பார்க்கலாம். built-in database. ஸோ நம்ம built-in database மட்டும் தான் கிளியரா டீடைலா பார்ப்போம். ஸோ மற்ற டேட்டாபேஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆர் டிபிஎம்எஸ். Third one is NoSQL. Fourth one is ORM, Object Relationship Mapper. Object Relationship Mapper. Built-in databaseல SQLite 3 யூஸ் பண்றோம். RDBMSல ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ். அப்ப ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல என்ன வரும்? MySQL, PostgreSQL, Oracle, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். NoSQLல எல்லாருக்குமே தெரிஞ்சது MongoDB, Redis, Cassandra. ORMல SQL, and Django. ORM. ஸோ இந்த மாதிரி டேட்டாபேசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை வச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம பில்டிங் டேட்டாபேஸ்ல நம்மளுக்கு பில்டிங் டேட்டாபேஸ் வந்து SQLite 3 வந்து டிஃபால்ட்டா பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போதே சேர்ந்து வர்றது SQLite 3. பட் பைத்தான்ல டிஃபால்ட்டா வரும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும். ஸோ பில்டினாவும் இருக்கும், லைட் வெயிட்டடா இருக்கும் when compared to others. அண்ட் இதுல வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும் when compared to MySQL. அதெல்லாம் கம்பேர் பண்ண போது இது ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல தான் வருது. பட் ரிலேஷனல் டேட்டாபேஸ்லயே கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் when compared to. அது லைட் வெயிட்டடாவும் இருக்கும், நெக்ஸ்ட் செக்யூர்டாவும் இருக்கும். ஸோ ஒரு யூனிக்கான கோட்ஸ் எல்லாமே ஜாங்கோ அண்ட் ஃபிளாஸ்க் நீங்க ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. அப்ப எல்லாமே ஒவ்வொருத்தரையும் டீகோட் பண்ணிட்டே இருக்கும், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் என்டர் பண்ணிடும். ஸோ யாரையும் ஈஸியா ஹேக் பண்ண முடியாது இந்த SQLiteல. ஸோ அந்த ரீசனால we are using this concept, this use. ஸோ இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கோட்ஸ். நம்ம SQLite. ஸோ SQLiteலாம் இப்போ import SQLite 3 database. இப்ப கொடுத்தோம்னா இப்ப நம்ம டேட்டாபேஸ் நம்மளே கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்ப import SQLite connection SQLite 3.connect equal to MySQL DB. இப்படி கொடுத்துட்டோம்னா அதை கொடுத்துட்டு create a cursor equal to connection. ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். we are establishing the connection. அப்ப இது மாதிரி கொடுத்தோம்னா இங்க ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே என்கிரிப்ட் ஆகி இருக்கும்.
ஸோ அதனால இதுல பார்க்க முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னா இதை வியூ பண்ணி பார்க்கணும்னா டேட்டா பேஸோட விஎஸ் கோட்ல வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு SQL Lite 3க்கு ஒரு பேக்கேஜஸ் இருக்கு. அந்த பேக்கேஜஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் see that டைப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மள வியூ பண்ணி செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கும். யூ கேன் நோட் திஸ். ஸோ கனெக்ஷன்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அப்ப கர்சர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். cursor டாட் எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட்னா இப்போ கிரியேட் ஒரு டேபிள் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட்ஸ்ல கொடுத்து we can execute that. எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இப்போ கரெக்டா வந்துச்சுன்னா SQLite 3 இந்த மாதிரி வந்திருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா நார்மலா கொடுக்குற மாதிரி தான், மத்ததுல கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறது. கிரியேட் டேபிள் நாட் எக்ஸிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். ஐடி நேம், ஸோ நேம் டெக்ஸ்ட் ஆர் நல், நாட் நல் இருக்கக்கூடாது. பிரைமரி இன்டிஜர் பிரைமரி இருக்கணும். ஆட்டோ இன்கிரிமெண்ட் நடக்கணும். அப்ப ஏஜ் ஈக்குவல் டு இன்டிஜர்ல தான் கொடுக்க முடியும். கிரேட் டெக்ஸ்ட்ல தான் கொடுக்கலாம். கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் இந்த மாதிரி ஏதாவது கிரேட் கொடுக்கலாம். அப்ப நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது ஒரு இன்சர்ட் பண்றோம். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஸோ அந்த இதுல இருக்கிறோம் அண்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ வேல்யூஸ்ல அலைஸ், ஸோ 20 அந்த ஏ கிரேட், ஏஜ் 20 அண்ட் ஏ கிரேட். ஸோ பாப் 22 ஏஜ் அண்ட் பி கிரேட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கமிட் கொடுத்துட்டோம்னா உள்ள எக்ஸிக்யூட் ஆயிரும். உள்ள இம்போர்ட் அந்த இதுல எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்ப இது மாதிரி பண்ணிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம். ஸோ ஸ்டூடெண்ட்ல இருந்து எடுக்கிறோம்னா ஃபெட்ச் ஆல். ஸோ ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப இதை ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எல்லாத்தையும் நம்ம டிஸ்பிளே பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் பண்ணோம்னா வேர் கொடுத்து நம்ம பண்ணலாம். ஏற்கனவே நம்ம டேட்டா பேஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அப்ப வேர் கொடுத்து நம்மளால பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி கொடுக்கலாம். You can note this. So இப்ப இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட், ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இதை அப்டேட் பண்ணோம்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணும்னா இன்கேஸ் வேணும்னா ஏ கிரேட்ல இருந்து பாபோடது, பாப்ல இருந்து ஏ பிளஸ் பிளஸ் மாத்துறோம். ஸோ அப்படி வேணும்னா we can execute that.
அப்ப கர்சர் டாட் எக்ஸிக்யூட். கர்சர் டாட் எக்ஸிக்யூட்ல என்ன டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் அலைஸ் வேணாம்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அப்ப திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அப்படி வரும். ஸோ யூ கேன் நோட் திஸ். ஸோ அப்ப இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். டெலிட் பண்ணணும்னா இந்த கமாண்ட். ஸோ நான் டெலிட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட், ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டாபிக்ஸா நம்ம பார்க்க போறது லாஸ்ட் டாபிக்கா we are going to see about classes. Object oriented programming. So next we are going to see about programming. So இதுல ஹூப்ஸ் கான்செப்ட்ல பார்க்க போறோம். ஸோ பைத்தான்ல ஹூப்ஸ் கான்செப்ட்ல பார்க்க போறோம். நம்ம ஏன் நம்ம இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸும் ரிப்பேர் பண்ணலாம், செக்யூர்டா பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம நல்லா யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா யாரும் இன்னைக்கு ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. யாரும் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்டான ஆப்ஷன். ஸோ இதுல இப்போ ஹூப்ல என்னன்னா ஆப்ஜெக்ட்ல என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ல என்ன, கிளாஸ்ல என்ன. ஆப்ஜெக்ட்ல ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் கார், இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் என்டிட்டி வச்சுக்கலாம். கிளாஸ், கிளாஸ்ல என்னது, ப்ளூ பிரிண்ட், டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட். ஸோ ஊப்ஸோட கான்செப்ட் எல்லாமே பைத்தான்ல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஒரு எப்படி ஒரு கிளாஸ், சும்மா ஒரு சிம்பிளா ஒரு கிளாஸ் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். பழைய பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்பவுமே கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட் நீட் ஏஜ் டாட் ஏஜ்.
செல்ஃப்ல பிரிண்ட். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ 2 மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கிளாஸ். இப்போ கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எரர் இருக்கான்னு பார்த்தா நோ எரர். அப்ப கிளாஸ் ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் நம்ம பண்றோம். இப்ப இதுல ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? இதுல இன்னும் student டாட் இன்ஸ்டியூட். ஸ்டூடெண்ட் நேம் பாப்னு போட்டுக்கலாம். கமா ஏஜ் இஸ் 21. 22. display student டாட் கீழே கொடுத்தோம்னா நேம் ஏஜ். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்துருச்சு. We can note this. இப்போ எனக்கு இன்ஸ்டியூட்டோட வந்துருச்சு. எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா விட்டுட்டேன். ஸோ அதனால எனக்கு எரர் ஆச்சு. ஸோ இப்போ கரெக்டா கொடுத்தோன்னா எனக்கு கீழே எனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ யூ கேன் நோட் திஸ். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கீ கான்செப்ட்ஸ். ஸோ கீ கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். ஸோ இதெல்லாம் என்னது? ஸ்பெஷல் மெத்தட்ஸ் டு ரன் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் ஒரு மெத்தடை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்றது. ஆப்ஜெக்டை ரன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட். செல்ஃப் டாட் நேம்லாம் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது. இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை கால் பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். செல்ஃப் டாட் நேம்னா இண்டிவிஜுவல்ஸை கால் பேக் பண்ண போறோம். அப்ப நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் நம்ம போட்டுருந்தோம். அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்ஸ்டியூட்லாம் என்னது? அப்ப ஷேர் அமங் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ்.
of the class. All objects of the class shared among all objects of the class. So அதுக்கு அடுத்து மெத்தட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. மெத்தட்ஸ்லாம் என்னது? ஸோ ஃபங்க்ஷன் இன்சைட் கிளாஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள இன்சைட் கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்பவுமே செல்ஃப்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இதுல உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே செல்ஃப்ல மட்டும்தான் இருக்க போகுது. வேற எது இருக்க போறது கிடையாது. ஸோ அதுல வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்னன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு குட்டி ப்ரோக்ராம் ஒரு மெத்தட்ஸை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சி ஈக்குவல் டு கால்குலேட்டர். ஒரு கால்குலேட்டர் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சி மட்டும் கேப்ஸ். அப்புறம் கால்குலேட்டரா இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் ஃபார் பண்றோம். கமா 5 4,3 unexpected in line number 1. கரெக்டா தான் இருக்கு. வாட் இஸ் இஷ்யூ? கிளாஸ். ஓகே. சோ இப்போ கிளாஸ் போடாதனால எரர் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாவும் என்னால பண்ண முடியும். Next concept is that so oops futures in Python classes. So இதுல என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாத்துக்கலாம். So encapsulation, inheritance, polymorphism, action. இந்த 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ என்கேப்சுலேஷனா டேட்டா பிளஸ் மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ்ல டேட்டா பிளஸ் மெத்தட்ஸ் இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்லாம் என்னது? ஒன் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை கொண்டு வந்துடலாம். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை கொண்டு வந்துடலாம். பாலிமார்பிசம்லாம் என்னது? ஒரே பிஹேவியர்ல ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரே சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ரெண்டு பிஹேவியரா இருக்கும். ரெண்டு பிஹேவியர். அப்புறம் பிஹேவியர்னா ரெண்டு
எக்ஸிகியூஷனா இருக்கும். 2 எக்ஸிகியூஷன் அவுட்புட்டா இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னது? ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ். ஸோ ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ். இந்த மாதிரி எனக்கு வரும்.